சமீபத்தில் நடந்த பட்ஜெட் மீட்டிங்கில் நம்ம நிதி அமைச்சர் ரொம்பவே சூப்பராக பேசியிருப்பாரு. இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட பேரை நான் சொல்லிக்கிறேன். என்னோட பேர் ஜெய்சன் ஜேக்கப். நிதி அமைச்சர் என்ன சொல்லியிருப்பார்னா, என்னோட பைபிள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பின் மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி, இதெல்லாம் தமிழில் கற்றுக்க முடியாதுன்னு. இந்த பைபிளே தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்ததே ஒரு தமிழன் தாயா. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க. நீயும் நானும் இன்னைக்கு தமிழில் பைபிளில் படிக்கிறோம்னா அதை மொழிபெயர்த்து கொடுத்ததே ஒரு தமிழன் தான். தமிழில் கிடைக்காததுன்னு ஒன்று என்ன இருக்கு? ஏயா, தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ்நாட்டு மக்களோட ஓட்டை வாங்கிட்டு நான் திரும்பவும் சொல்கிறேன், என்னோட பேர் ஜெய்சன் ஜேக்கப். இடையில கூட ஒரு பாதிரியார் பேசியிருப்பாரு, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். நீங்கள் என்ன சர்ச்சிலெல்லாம் பொங்கல் வைக்கிறீங்க? நான் அடிப்படையில் தமிழன், நான் ஏற்றுக்கிட்ட மதம் தான் கிறிஸ்தவன். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் தமிழுக்காக எதை விடவும் ரெடி. நான் அடிப்படையில் தமிழன், நான் ஆதி காலத்திலேருந்து நான் இயற்கையை கும்பிட்டவன், இன்றைக்கி நான் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிட்டேன். இதெல்லாம் எப்படி அந்த நிதியமைச்சருக்கு புரிய போது? இவரெல்லாம் எப்படி நிதியமைச்சர் ஆனார்? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோருக்கும் நன்றி. நான் உங்கள் ஜே. நாம் அடிப்படையில் தமிழர்கள், அதற்கு பிறகுதான் கிறிஸ்தவர்கள். அதை மறந்துவிடக்கூடாது. அடிப்படையில் இந்த மண், இங்க இருக்கிற